இப்போ நாம நின்றுட்டு இருக்கிற இடம் கடலூர் சில்வர் பீச். கடலூர் மாவட்டத்தினோட ஒரு முக்கியமான அடையாளமா இந்த இடம் இருக்கு. தமிழகத்தின் தலைநகரான சென்னையிலிருந்து 200 கிலோமீட்டர் தொலைவிலும், இந்தியாவின் தலைநகரான டெல்லியிலிருந்து 2300 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த இடம் இருக்கு. இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 1982ல நிறைய தொழிற்சாலைகள் துவங்கப்பட்டது. தமிழகத்தோட பொருளாதாரத்துக்கு இந்த தொழிற்சாலைகள் ரொம்பவே அவசியம் அப்படின்னும், இங்க இருக்கிற மக்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த தொழிற்சாலைகள் துவங்கப்பட்டது. இன்றைய நிலை என்னன்னு பார்த்தா, இங்க இருக்கிற மக்கள் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு ரொம்பவே சிரமப்படுறாங்க. அவங்க சுவாசிக்கிற காத்து, அவங்க குடிக்கிற தண்ணி அப்படின்னு எல்லாமே ரொம்ப மாசுபட்டு இருக்கிறதா சொல்றாங்க. மற்ற ஊர்களை காட்டிலும் இங்க கடலூர் சிப்காட் பகுதியில் வசிக்கிற மக்களுக்கு கேன்சர் ஏற்படுகிற அபாயம் 2000 மடங்குகள் அதிகம், அதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது. நிறைய உடல் உபாதைகளோட இங்க அனுதின வாழ்க்கையை வாழ்வதற்கே ரொம்பவே சிரமப்படுறாங்க அந்த மக்கள். அவங்கள்ட்டயே நேரடியா அவங்களோட கதைகளை கேட்போம். வாங்க போலாம். கடலூர் சில்வர் பீச் பகுதியிலிருந்து கிராமங்களுக்கு போய்கிட்டு இருக்கப்போ ஆலைகள் இருந்து வெளியேற புகையும் காற்றின் ரசாயன நெடியும் சிப்காட் பகுதியை அடைந்து விட்டதை உறுதிப்படுத்துது. விண்ணை முற்ற புகை கூண்டுகளும் ராட்சத ஆலைகளும் தெரிகிற இந்த கடலூர் 1982க்கு முன்னால செழித்த விவசாய பூமியாகத்தான் இருந்திருக்கு. கடலூர் மக்களுக்கு மிகப்பெரிய வேலை வாய்ப்பை அளிக்குங்கிற உறுதியோட தான் 2431 ஏக்கர் பரப்பளவுல சிப்காட் அமைக்கப்பட்டது. வேலை வாய்ப்பை தருன்ற கனவோட இருந்த செம்மங்குப்பத்தை சேர்ந்த ராமநாதன் கிராமங்கள் மாசடையுன்றத சிறிதும் எதிர்பார்க்கவில்லைன்னு சொல்றாரு. இந்த குடித்தண்ணீர் இல்லாத இந்த மக்கள் படுற அவஸ்தை, இது மாதிரி இருக்கிற உடல் சூழ்நிலை, இதனால் கம்பெனியினால் தான் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த கம்பெனி வேலை தரேன்னு சொன்னது உறுதியை தவிர, ஆனால் வேலை கொடுப்பது இந்த தாலுக்காவிலே கொடுக்கல. ஒரு ஊருக்கு கூட ஒரு ஆள் கொடுக்கல. ஆனால் சொல்கிறது வேறு ஊர்லேருந்து இங்கே வர்றவங்களை தங்கி இருந்து அவங்களுக்கு ஒரு ரேஷன் கார்டும் காசு வசதி படைச்சி அவங்களுக்கு ஒரு ரேஷன் கார்டும் இந்த கவர்மெண்ட் அதை கண்டுபிடிக்காத அவங்க அந்த அட்ரஸ் பதிவு பண்ணிக்கிறாங்க. நிலத்தடி நீர் மாசடைந்தனால விவசாய விளைச்சல் முற்றிலும் ஏமாற்றம் அளிக்குதுன்னு விவசாயிகள் சொல்றாங்க. அதிலும் குறைஞ்ச தண்ணீரை கொண்டு அதிகம் பலன் தரக்கூடிய தென்னை மரங்களோட மரணம் இந்த கிராமங்களின் நிலைக்கு சாட்சியாக இருக்குது. ரொம்ப சவலையாயிருச்சு. இந்த மருளி போட்டோம், மருளியும் பொசுங்கி போன மாதிரி இருக்குது. வாழைக்கன்று வச்சோம், வாழைக்கன்னும் ஒரே மாதிரியாக போயிடுச்சு. தேங்காய் குறும்பு பழுத்து பழுத்து கொட்டுது. இளநீ டேஸ்ட்டில் தேங்காயே அதிகமாக காய்க்கிறது கிடையாது. தேங்காவே அதிகமாக காய்க்கிறது கிடையாது. இந்த மரத்துகளுக்கே கம்மியாக தான் காய் காய்க்குது. நிறையா தேங்காய் அறுத்தாங்க அப்போல்லாம். அந்த தண்ணி போர் போட தெரியாது, தேங்காய் அதிகமாக கிடையாது, கம்மியாக தான் இருக்குது. இப்போ நாம இருக்கிற இடம் கடலூர் சங்கொலிக்குப்பம் கிராமம். இந்த தென்னந்தோப்பு அமைந்திருக்கிற இடத்தை பார்த்தீங்கன்னா, இதை சுற்றிலுமே தொழிற்சாலைகள் இருக்கு. பெயிண்ட் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் மற்றும் பிவிசி பம்புகள் தயாரிக்கக்கூடிய கம்பெனிகள் இதை சுற்றிலுமே இருக்கு. இந்த தொழிற்சாலையிலிருந்து வர்ற கழிவுகள் இந்த நிலத்தடி நீரை பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற மக்கள் சொல்றாங்க. கடந்த ஒரு 20 ஆண்டுகள்ல கொட்டப்பட்ட கழிவுகள்னால இந்த நிலத்தடி நீர் மற்றும் இங்க இருக்கிற மண் வளமே ரொம்ப பாதிச்சிருக்கு. அதனாலதான் இங்க தென்னை மரங்களுக்கு அதிகமான ஒரு மகசூலை கிடைக்கிறது இல்லைன்னு சொல்றாங்க. அந்த நிலத்தடி நீரை எடுத்து பார்க்கும்போது இந்த போர்ல இருந்து 330 அடி ஆழத்திலிருந்து வர்ற தண்ணீர் இளம் மஞ்சள் கலர்ல இருக்கு. இந்த கடுமையான தண்ணீர் தட்டுப்பாட்டிலும் கூட இங்க இருக்கிற ஆலைகளுக்கு தினமும் கிட்டத்தட்ட 4 கோடி லிட்டர் தண்ணீர் தரப்படுவதாக சொல்றாங்க. தற்போது நிலவி வர்ற குடிநீர் பற்றாக்குறையின் காரணமா கொள்ளிடத்திலிருந்து தண்ணீர் கொண்டு வர வசதி ஏற்படுத்தப்பட்டு வருதுன்னு அரசு அதிகாரிகள் சொல்றாங்க. ஆனாலும் தண்ணீர் பஞ்சம் தீர்ந்துடுச்சா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். தண்ணியெல்லாம் பறிக்க தண்ணி வடிகட்டி தான், இது இன்னை வரைக்கும் வடிகட்டி தான் நாங்கள் குடிக்கிறோம், வடிகட்டி தான் நாங்கள் எல்லாமே செய்கிறோம். தண்ணி சுத்தமாக நல்லாவே இல்லை. ஒரு பொருள் வச்சா விளைய மாட்டேது, ஒரு செட்டு வச்சா கருவி செத்து போகுது. தென்னை மரத்தெல்லாம் கொஞ்சம் அண்ணாந்து பாருங்கள், தென்னை மரத்தெல்லாம் தேங்காய் இவ்வளோ தான் வருது. இப்போது தண்ணி டேஸ்ட் கிடையாது, தேங்காய் பெருக்கிறது கிடையாது. குரும்பிலாம் இவ்வளோத்துல கீழே கொட்டி போகுது, எதுவுமே நல்லா இல்லை. இப்போ எங்கள் வீட்டில் 3-4 மரம் இருக்குது. ஒரு கோயிலுக்கு படைக்கணும், ஒரு விசேஷத்துக்கு செய்யணும்னா தேங்காய் அதுக்கு முன்னெல்லாம் நிறைய பெருசு. இப்போ நான் கட்டிட்டு வந்தப்பெல்லாம் கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்து, இப்போ ரொம்ப கெட்டு போச்சு. தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் பிப்ரவரி 2014 நிலத்தடி நீருடைய தரம் பற்றி ஒரு ஆய்வு நடத்தியிருக்காங்க. அந்த ஆய்வறிக்கையில இங்குள்ள நிலத்தடி நீர்ல கால்சியம், மெக்னீசியம், சல்பேட், குளோரைடு உள்ளிட்ட கனரக உலோகங்கள் இருக்குதுங்கிற அதிர்ச்சிகரமான தகவல் தெரிய வந்திருக்கு. சிப்காட் பகுதியிலிருந்து வெளியேற ரசாயனம் கலந்த குடிநீரை ஒருத்தர் பருகுவதால
பல்வேறு நோய்கள் தாக்கக்கூடிய அபாயம் இருப்பது தெரிய வந்திருக்கு. இங்க இருக்கிற கிராமங்கள்ல இருந்து எடுக்கப்பட்ட 41 நீர் மாதிரிகள்ல காட்மியம் என்ற தாது பொருளின் அளவு 130 மடங்கு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதனால சிறுநீரகமும் இதயமும் பாதிப்படையும். குரோமியத்தின் அளவு சுமார் 2 மடங்கு அதிகமாக இருக்கிறனால குடல் புண் ஏற்படும் மற்றும் கண் எரிச்சல் போன்ற கோளாறுகள் இருக்கும். ஈயம் 2.5 மடங்கு அதிகமா இருக்கிறனால எலும்புகள் பலம் இழப்பது, கல்லீரல் மற்றும் நரம்பு மண்டலமும் பாதிப்படையும்னு தெரிய வந்திருக்கு. நிலத்தடி நீர் பாதிப்படைவதற்கு முக்கியமான காரணங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அனுபவம் மிக்க நீர் பரிசோதகரான சந்தானராஜனை நாம அணுகினோம். இவர் 30 வருடங்களுக்கு மேல தமிழக அரசினோட உணவு பாதுகாப்பு துறையில வேலை செய்தவர். அது மட்டும் இல்லாம உணவு, தண்ணீர் போன்ற பொருட்கள்ல இருக்கிற கலப்படம் குறித்த ஆய்வுகள்லயும் அவர் ஈடுபட்டிருக்காரு. தண்ணீருடைய நிறம் மாறி இருந்தால் அது குடிப்பதற்கு தகுதியானதா இல்லையாங்கிறத ஒரு காமன் மேன் தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் மிக சில கெமிக்கல்ஸு தன்னுடைய நிறத்தை வெளிக்காட்டாது. இப்போ அயன் இருந்ததுன்னு சொன்னால் ஒரு மஞ்சள் நிறமாக இருக்கும் தண்ணியை பிடிச்சி வச்சோம்னா. அது இல்லாமல் கேட்மியம், குரோமியம் போன்ற மெட்டல் வந்து ஒரு சில பார்ட்ஸ் பர் மில்லியன் தான் அலவுடு. ஒரு 1, 2 அந்த மாதிரி தான் இருக்கும். லெட்டுன்னா 2 பார்ட்ஸ் பர் மில்லியனுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுபோல் இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன அளவில் இருக்கக்கூடிய மெட்டல்ஸு நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணியில் இருந்ததுன்னா காமன் மேன் வந்து கண்ணை வைத்து கண்டுபிடிக்க முடியாது, டேஸ்ட்லேயும் தெரியாது. கொஞ்சமாக அந்த மெட்டல்ஸ் நாம் சாப்பிடும்போது அது வந்து தோலை அரிக்கிறது, அல்லது வயிற்றில் புண்ணு ஏற்படுறது, அல்லது வாந்தி பீதி ஏற்படுறது, அல்லது வந்து நீண்ட நாள் ஒரு குறிப்பிட்ட கெமிக்கல்ஸ் அதிக நாள் சாப்பிட்டா கேன்சர் வருவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த தண்ணீரினுடைய தாக்கம் வந்து பிளட்டில் போய் சேர்ந்து செல் ஃபங்க்ஷனை அஃபெக்ட் பண்ணி அவங்களுக்கு கிட்னி ப்ராப்ளத்திலிருந்து கேன்சர் கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்ற ஊர்களை விட சிப்காட் பகுதியில் வசிக்கிற மக்களுக்கு புற்றுநோய் ஏற்படுற அபாயம் 2000 மடங்கு அதிகம்னு 2007 வெளியான நீரி ஆய்வறிக்கையில அறிவியல் ரீதியா கணக்கிட்டு சொல்லியிருக்காங்க. இதனோட அடிப்படையில நம்ம கடலூர் அரசு மருத்துவர்கள்ட்ட பேசினப்போ இந்த கடந்த 2 வருடங்கள்ல மட்டும் 156 பேருக்கு புற்றுநோய் இருப்பதா அவங்களும் உறுதி செஞ்சதா சொல்றாங்க. புற்றுநோயால பாதிக்கப்பட்ட குடும்பங்களை தேடி நம்ம பயணம் தொடர்ந்தது. புற்றுநோய்க்கு தங்களுடைய குடும்ப உறவுகளை இழந்த பலர் அந்த சோகத்திலிருந்து இன்னும் மீள முடியாம சிரமப்படுறத நாம பார்க்க முடிஞ்சது. குட்டியாப்பிள்ளை கடலூர் சிப்காட் பகுதியை சேர்ந்த ஒரு விவசாய கூலி. சமீபத்துல அவரோட சகோதரி பாப்பாலக்கண்ணி புற்றுநோயால இறந்து போனாங்க. பாப்பாலக்கண்ணி சிப்காட்ல ஒரு நிறுவனத்துல 15 வருடங்கள் வேலை செஞ்சாங்க. புற்றுநோய் இருக்கிறது தெரிய வந்ததும் அந்த நிறுவனத்துல இருந்து அவங்கள வலுக்கட்டாயமா வெளியேற்றினாங்கன்னு சொல்றாரு குட்டியாப்பிள்ளை. தங்கச்சிக்கு மார்பில் புற்றுநோயின்னு சொன்னாங்க டாக்டர். கேன்சர்னு தான் சொன்னாங்க. அது அந்த கேன்சரோட ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு வலியோட அந்த வேலைக்கும் போச்சுங்க. வேலைக்கு போய் அப்புறம் அதால் ஒன்றும் முடியல, வேலைக்கு போக முடியல. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அழைச்சின்னு போய் பார்த்தோம். 2, 3, 4, 5 ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம். இங்கே முடியல. அப்புறம் மெட்ராஸுக்கு கொண்டு போனோம். அங்கே ஆப்ரேஷன் பண்ணி வீட்டுக்கு எடுத்துன்னு வந்தோம். இறந்துட்டுதுங்க. இதே மாதிரி எங்கள் ஊரில் இன்னும் நிறைய பேர் இறந்துருக்காங்க. அந்த கம்பெனியில் வேலை செஞ்சாலும் தான் என் தங்கச்சிக்கு புற்றுநோயின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் பேசின்னு இருக்காங்க, இந்த கம்பெனியில் வேலை செஞ்சால் புற்றுநோய் தான் வருதுன்னு. அது வெகு நாள் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு எங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் பார்த்தோம், ஒன்றும் முடியலைங்க. ஆப்ரேஷன் பண்ணி வீட்டுக்கு எடுத்துன்னு வந்தோம். அது தப்பிக்கலைங்க, இறந்துட்டது. புற்றுநோய் மரணங்கள் ஒருபுறம் அச்சுறுத்த, சிப்காட் பகுதியில் வசிக்கிற பெண்கள் சந்திக்கிற பிரச்சனையே வேற விதமா இருக்கு. வீட்டு தூரம் எனக்கு வரல. மாதம் குளிக்கிறேன், வீட்டு தூரம் வரல. ஒரு நாளைக்கு மட்டும்தான் இருக்குது. பக்கத்தில் கேட்டால் அவங்களுக்கு சுத்தமாக வரலன்றாங்க. எல்லாருக்கும் அப்படியே இருக்குது. நாங்கள் என்ன பண்ண முடியும்? வீட்டு தூரம் வராத ஹாஸ்பிட்டல்லையும் காமிக்கிறோம். ஊரை ஃபுல்லாகவே அப்படியே இருக்குது. தொழிற்சாலைகளை தற்போது மூடினாலும் கடலூர் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற மனசோர்வும் உடல் உபாதைகளும் உடனடியா தீரப்போவதில்லை. இங்க இருக்கிற மக்கள் ஒவ்வொருத்தருமே நோயாளிகளாகவே தங்களுடைய வாழ்க்கையை நகர்த்துறாங்கன்னு சொல்றாரு மருத்துவர் ரவீந்திரநாத். அரசு உடனடியா தொழிற்சாலைகளை மூடாவிட்டாலும் மருத்துவ வசதிகளையாவது உடனடியா வழங்கணுங்கிறது தான் ரவீந்திரநாத் முன்வைக்கிற வாதம். அதாவது லெட்னால் வரக்கூடிய அந்த டாக்ஸிசிட்டி பெண்களை அதிகமாக பாதிக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மாதவிடாய் என்பதை இயல்பான காலத்துக்கு முன்பாகவே நிறுத்தக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சராசரியாக 45 வயசுலேருந்து 50 வயதுக்குள்ள பெண்களுக்கு அந்த மாதவிடாய் கிராஜுவலாக நிற்க ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த கடலூர் மாவட்டத்தில் இந்த காரியத்துடைய தாக்கத்தினால பல பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 40 வயதுக்கு முன்பாகவே
மாதவிடாய் நிற்கக்கூடிய சூழல் ஏற்படுகிறது. அது பல பேர் இன்றைக்கி வந்து அதை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இதனால் வந்து அவங்க உடல் ரீதியாக பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் சீக்கிரமே நிற்கிறதுனால அவங்க வந்து மன ரீதியான உளைச்சலும் உள்ளாராங்க. அதனால் பல பேர் பயந்தடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா தங்களுடைய சொந்த வீட்டை விட்டுட்டு சொந்த ஊரை விட்டுட்டு அவங்கள வந்து வெளியேறக்கூடிய சூழல் இருக்குது. தன்னுடைய பெற்றோர் வீட்டுக்கோ இல்லை வேறு உறவினர் வீட்டுக்கோ செல்லக்கூடிய இல்லை வேறு ஊருக்கு இடம்பெயர்ந்து செல்லக்கூடிய ஒரு மோசமான நிலைமை நிலவுகிறது. அப்போ இது மிகப்பெரிய அளவிற்கு அங்கே வாழக்கூடிய பெண்களுக்கு ஒரு பீதியை உருவாக்கி இருக்கிறது. அப்போ இது ஒரு முக்கியமான விஷயமாக அரசு கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே இந்த பிரச்சனை நிரந்தரமான தீர்வு காண வேண்டும். இங்கு நிலவர கடுமையான குடிநீர் தட்டுப்பாடும் ஆலைகளோட நாற்றமும் சேர்ந்து இங்க இருக்கிற கிராமத்து ஆண்களுக்கு அவர்களின் வாழ்க்கையிலேயே பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு. இளைஞர்களுக்கு பெண் கொடுக்கவே மற்ற கிராமத்தினர் யோசிப்பதாக கூறுகிறார் ஈச்சங்காடு கிராமவாசியான பாப்பாத்தி. நாங்க ஏதோ தள்ளிட்டோம், பிள்ளைகளுக்கு பொண்ணு பார்க்க போ, அந்த ஊர்ல முதல்ல கேட்பாங்க, நீங்க என்ன ஊரு? சிப்காட்டு கிட்ட இருக்க ஈச்சங்காடு, அந்த ஊர்ல பொண்ணும் கட்டக்கூடாது பொண்ணும் கொடுக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறானுவோ. நாங்கள் என்னம்மா பண்ண முடியும்? எங்கே போக முடியும்? அப்படி பொண்ணு கட்டிட்டாலும் இந்த ஊரில் அரையும் குறையுமா பிறகுன்னு மாமியா வீட்டுக்கே ஓடி போகுதுவா. தங்களுடைய வாழ்க்கை தரம் உயரணும்னு பல மக்கள் கிராமங்கள்ல இருந்து நகரத்துக்கு ஒவ்வொரு நாளும் குடியேறிட்டு இருக்காங்க. ஆனா கடலூர் மக்களை பொறுத்த வரைக்கும் தொழிற்சாலைகள் வந்தா அவங்களுடைய ஊரு செழிப்படையும்னு நம்பினாங்க. ஆனா இப்போ அவங்க தங்களுடைய கிராமத்தையே காலி பண்ணிட்டு நகரங்களை நோக்கி போக வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. தொழிற்சாலை வந்த பிறகு இன்னும் வருமானம் விவசாயத்தில் வர வருமானத்தை விட அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க. அந்த அதிகமாக இருக்குன்னு சொல்கிற பேச்சை வந்து நம்பி எங்கள் பகுதியில் இருக்கிற விவசாயிகளும் நாங்களும் என்ன பண்ணோம், சரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா படிப்பு விஷயம் ரொம்ப கம்மி, அதை நம்பி வந்து இவங்க சொல்கிறத நம்பி வந்து எல்லாரும் வந்து விவசாய நிலத்தை பூரா கொடுத்தாங்க, தொழிற்சாலையும் அமைச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து விவசாய நிலத்தில் பறிச்சிக்கின்னு வேலை தரேன்னு சொல்லி சொன்னாங்களே தவிர வேலை படித்தவங்களுக்கு சரியான வேலை கொடுக்கல. எல்லா தொழிற்சாலையும் என்ன பண்ணாங்க, கட்டுமான பணிக்கு மற்றும் தொழிற்சாலை நடத்தும் போது 2000 பேருக்கு வேலை தரோம் 3000 பேருக்கு வேலை தரோம்னு சொல்லி பொய் பிரச்சாரம் தான் மாட்டாங்களே தவிர யாருக்கு வந்து வேலை கொடுத்த பாடு இல்லை, வேலையும் உருவாக்கின பாடு இல்லை. 5 குழந்தைகளுக்கு தாயாக இருந்தாலும் கடலூர்ல தான் மட்டும் தனியா வசிப்பதற்கு 60 வயதான தனம் சொல்ற காரணம் கடலூர் மக்களோட சோகத்தை ரொம்ப ஆழமா பதிவு செய்திருக்குன்னு சொல்லலாம். தண்ணி சரியில்லை, ஊர் சரியில்லைன்ட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் இங்கே மெட்ராஸுக்கு, பாண்டிக்கு, ராமாபுரம், அந்தந்த ஊருக்கு மாயமாட்டோட கிளம்பிட்டோம். எல்லாம் நான் ஒண்டியாக கண்டு ரோல் போட்டுக்கிட்டு சரியான தண்ணி வண்டி கூட இல்லாத கிடக்குறேன். நான் இந்த நேரத்தில் என் பிள்ளை வீட்டில் வச்சு என் வயிற்று மாட்டுது. அப்பப்போ 4000 3000 2000 எங்கேருந்து போகிறது? 2010ஆம் ஆண்டு மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம் ஒரு முக்கியமான உத்தரவை பிறப்பிச்சாங்க. இந்தியாவில் உள்ள அதிக மாசுபட்ட தொழில் நகரங்கள்ல உள்ள தொழிற்சாலைகளை எல்லாத்தையுமே மூடணும் அப்படின்றது தான் அந்த உத்தரவு. இதன் காரணமா கடலூர் சிப்காட்டும் மூடப்பட்டது. 1 வருடம் ஆன பிறகு சுற்றுச்சூழலை பாதுகாப்போம்ங்கிற உறுதிமொழியோட இந்த தொழிற்சாலைகள் மீண்டும் இயங்க தொடங்குச்சு. ஆனா 2014ல தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நடத்தின ஆய்வுல சொன்ன தகவல் ரொம்பவே முக்கியமானது. இவர்கள் கொடுத்த எந்த வாக்குறுதியுமே நிறைவேற்றப்படவில்லை என்பதுதான் அந்த அதிர்ச்சிகரமான உண்மை. கடலூர்ல நிலவி வர்ற சுற்றுச்சூழல் மாசுபாடு குறித்து பல வழக்குகள் நீதிமன்றங்கள்ல நடந்தது. ஆனா ஒவ்வொரு முறையும் உத்தரவாதங்களை கொடுத்து தங்களுடைய கம்பெனிகளை நடத்த தொழிற்சாலை முதலாளிகள் தயங்கவே இல்லைன்னு சொல்றாங்க வழக்கறிஞர் நாகசைலா. இவங்க கடலூர்ல ஏற்பட்டிருக்க சுற்றுச்சூழல் பாதிப்புகள் குறித்து பல வழக்குகள்ல கடலூர் மக்கள் சார்பா வாதிட்டு இருக்காங்க. இப்போ கடலூர் பொறுத்த வரைக்கும் அது எதனால அக்ரவேட் ஆகுதுனாக்கா, ஒரே இடத்துல ஒரு சின்ன இடத்துல ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் மாதிரி பண்ணதுனால அங்கே ஒரு 20-30 வகையான ரொம்ப டாக்ஸிக் கம்பெனிஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிளாஸ்டிக்கு, இப்போ ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி, பெயிண்ட்ஸ் கம்பெனி, எல்லா வகையான இண்டஸ்ட்ரீஸும் இருக்குது. ஸோ ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து வரக்கூடிய எஃப்ளூயன்ஸு ஒரு விதமாக அது டாக்ஸிக்காக இருக்கும். ஸோ நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துருக்கீங்கன்னாக்கா நம்மளுக்கு லிக்விட் ஃபார்மில் வரக்கூடிய வேஸ்ட் மேட்டர், இப்போ பொல்யூஷன் பார்க்குறீங்கன்னாக்கா கடலூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுக்கு ஒரு காமன் யூட்டிலிட்டின்னு போட்டிருக்காங்க. பொதுவாக என்ன பண்ணுவோன்னா, இப்போ நீங்கள் நம்ம வீட்லேயே பாருங்கள், நம்ம சமைச்ச பிறகு நம்ம பாத்திரம் கழுவணும்னா எண்ணெய் பாத்திரம் தனியாக எடுத்து வைக்கிறோம் இல்லையா? அப்புறமா ஏதாவது ஆர்டினரியாக இருக்கிற நம்ம சும்மா தண்ணி குடித்தது தனியாக நம்ம சும்மா அலசிட்டு போட்டுடலாம். ஒரு விதமான அழுக்குக்கு நம்ம ஒரு விதமாக அதுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணணும், அது ஒரு விதமாக க்ளீன் பண்ணணும். எல்லாம் ஒட்டு மொத்தமாக நம்ம யாருமே கொட்ட மாட்டோம். ஆனால் ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் வெவ்வேறு மாதிரி கெமிக்கல்ஸு எல்லாம் ஒன்றா கொண்டு வந்துட்டு ஒரு காமன் யூட்டிலிட்டின்னு சொல்லி போட்டுட்டு எல்லாம் கலந்துட்டு அது வெளியில் அனுப்புகிறாங்க.
ஆக்சுவலாக அவங்க சொல்கிற பிளான் என்னன்னாக்கா அந்தந்த இண்டஸ்ட்ரி அவங்க தொழிற்சாலையிலேருந்து வரக்கூடிய அந்த எஃப்ளூவெண்ட்டை ட்ரீட் பண்ணி அது நியூட்ரலைஸ் பண்ணி ஒரு பேலன்ஸ்டு லெவலுக்கு எல்லா டாக்ஸிக் எலிமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்த பிறகு அது இந்த யூட்டிலிட்டிக்கு அனுப்பணும். இந்த யூட்டிலிட்டி இது உள்ளே வாங்கிறதுக்கு முன்னாடி அந்த வரக்கூடிய எஃப்ளூவெண்ட்டு அந்த ஸ்டாண்டர்ட் படி வருதா ஆனால் ஒரு விசாரணை பண்ணிவிட்டு அதுக்கு சாம்பிள்ஸ் எடுத்து மீட்டர் வச்சுக்கிட்டு அது பரிசீலனை பண்ணி தான் உள்ளே விடணும். ஆனால் என்ன வேடிக்கைன்னா இந்த காமன் யூட்டிலிட்டிக்கே முதல்ல அவங்க பர்மிஷனே வாங்கலை. பொதுவாக எந்த ஒரு இண்டஸ்ட்ரி வச்சாலும் நிறைய நம்மளுக்கு பர்மிஷன்ஸ் வாங்கணும். ஸோ நம்ம பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு உதாரணத்துக்கு அஃப்கோர்ஸ் என்வாயன்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் உங்களுக்கு EIA நோட்டிஃபிகேஷன் இருக்குது. அந்த நோட்டிஃபிகேஷன் படி நிறைய முதல்ல இம்பேக்ட் அசஸ்மெண்ட்னு சொல்லி ஒரு தொழிற்சாலை இந்த இடத்துல வந்தால் இந்த தொழிற்சாலைனால வரக்கூடிய பாதிப்புகள் என்ன, இந்த பாதிப்பு நம்ம குறைக்கணும்னா இல்லைன்னா பாதிப்பு இல்லாமல் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன மாதிரி முயற்சிகள் பண்ணணும், என்ன மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணணும் சொல்லி அவங்க கண்டிஷன்ஸ் எல்லாம் போடுவாங்க. அது தவிர நம்ம ஏர் ஆக்ட் அண்ட் வாட்டர் ஆக்ட்னு தனியாக இருக்குது. அதில் நம்ம பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு தான் அதுக்கு பர்மிஷன்ஸ் கொடுக்கணும். அது பர்மிஷன் ஒரு வாட்டி கொடுத்துட்டு கண்ணு மூடிட்டு இருக்க முடியாது. இந்த பர்மிஷன்ஸ் ஆனது பொதுவாக 1 வருஷத்துக்கு அல்லது மேக்ஸிமம் 3 இயர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ எவ்ரி 3 இயர்ஸுக்கு அவங்க ரெனியூவல் பண்ணணும். ரெனியூவல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டியும் நடுவுலையும் தொடர்ந்தும் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அங்கே போய் இன்ஸ்பெக்ட் பண்ணணும், சாம்பிள்ஸ் எடுக்கணும். அங்கே வெளியே வர்ற தண்ணி ஒழுங்காக அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் படி இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். அப்புறமா புகை ரூபமாக ஏர் பொல்யூஷன் அதுவும் சாம்பிள்ஸ் எடுக்கணும். ஸோ நம்மளுக்கு ரூல்ஸுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, நிறைய ரூல்ஸ் இருக்குது. ஆனால் இப்போ இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்னு சொல்லி ஒரு கிளஸ்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அது கூட ஒரே மாதிரி கிடையாது. ஏதோ ஒரே கெமிக்கல் நினச்சா அது வேறு மாதிரி. ஆனால் ஒரு இண்டஸ்ட்ரியும் ஒரு வகையான ஒரு இது வருது. இதெல்லாம் கலந்த பிறகு அதுலேருந்து என்ன வருதுன்னு யாருக்குமே தெரியாது. அது பிகாஸ் ஏதோ இப்போ நம்ம ஒரு தொழிற்சாலையிலேருந்து இது ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, இதில் இந்தந்த கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, இதனால் ஏதாவது பாதிப்பு வந்தால் இதுக்கு நம்ம இந்த மாதிரி மக்களுக்கு உதவி பண்ணலாம், ஹெல்ப் பண்ணுறோம். அது ஹெல்த் ரீதியாவோ இல்லைன்னா அது ஆன்டிடோட் மாதிரி என்ன கொடுக்கலான்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு ஐடியா இருக்கும். ஆனால் எல்லாம் கலந்து வந்தால் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸு எந்த கெமிக்கல்னால வருது, எந்த கம்பெனிலேருந்து வருதுன்னு யாருக்குமே தெரியாது. பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இதெல்லாம் பார்க்கணும். சமவெளி பகுதியில் உள்ள மக்களை மட்டும் இல்லாம கடல்சார் வாழ்க்கையையும் சிப்காட் பெரிய அளவுல பாதிச்சிருக்கு. இந்த கெமிக்கல் லேயர் கீழே படிகிறதுனால செத்தகண்ட மீன், இறால் மீன், உளுவ மீன், அப்புறம் அந்த பாம்பு வகைகள்னு ஒரு 2-3 வகைகள் இருக்குது. அந்த வகைகள் சுத்தமாக அழிஞ்சுது. இதுக்கு காரணம் முழுக்க தொழிற்சாலையினுடைய கழிவுகள் லேயராக கீழே படிகிறதுனால அது உற்பத்தி இல்லை. இந்த தொழில் பார்த்திங்கன்னா அடுத்த சந்ததிக்கு, அதாவது எங்கள் பையனுடைய தலைமுறை வரக்குள்ள இந்த தொழில் இருக்குமா இல்லையான்றது எங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இரவு நேரங்களில் உப்பனாற்றில் சுத்திகரிப்பு செய்யப்படாத தொழிற்சாலை கழிவுகள் கலப்பத புகழேந்தி சமூக சுற்றுச்சூழல் கண்காணிப்பு மையம் அமைப்பின் மூலம் பல முறை புகார் அளித்தும் எந்த பயனும் ஏற்படவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைகள் இந்த பகுதியில் வந்ததுனால கொஞ்சம் முன்னேற்றம் தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் நிலத்தையோ நீரையோ குடிக்கிற தண்ணியோ சுவாசிக்கிற காற்றையோ அன்றாடம் நாங்கள் சுவாசிக்கிற காற்றையே வீணாக்கிற தொழிற்சாலையை எங்களால் எப்படி வரவேற்க முடியும்? அதுக்கு நாங்கள் எப்படி அனுமதி கொடுக்க முடியும்? ஊர் தான் எப்படி அனுமதி கொடுப்பாங்க? பொதுமக்கள் தான் எப்படி அந்த தொழிற்சாலை வாங்கன்னு கூப்பிடுவாங்க? அந்த மாதிரி தொழிற்சாலைகளை கட்டாயம் மக்கள் வரவேற்காது. ஆனால் இந்த 3 காரணங்களும் இல்லாத தொழிற்சாலைகள் வந்தால் மக்களே சரி நம்ம கிராமம் முன்னேறட்டும், நம்ம நாடு முன்னேறட்டும் அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் நமக்கு வேலை வாய்ப்பு நல்ல மாதிரியாக கிடைக்கும் அப்படின்றத வச்சு அந்த தொழிற்சாலையை வரவேற்பாங்க. ஆனால் குடிக்கிற தண்ணியும் வீணாக்கிறது, பார்த்திங்கன்னா காற்றையும் வீணாக்கிறது, தனக்கு சுவாசிக்கிற ஒரு சூழ்நிலையும் வீணாக்கிறது, இருக்கிற அந்த மீன் வளத்தையும் வீணாக்கிறது. இந்த மாதிரி தொழிற்சாலைகள் வந்தால் யார் தான் மக்கள் இதை விரும்பி இது பண்ணுவாங்க? அதனால் இந்த வீணாக்கிற தொழிற்சாலையை நாங்கள் கடைசி வரையிலும் இந்த பகுதியில் அனுமதிக்க விடவே மாட்டோம். அது உயிர் உள்ள வரை போராடியே, பொதுமக்களுடைய ஒத்துழைப்போடு போராடியே இந்த தொழிற்சாலைகள்லாம் கட்டாயம் நிறுத்துவோம்.
டெல்லியை சேர்ந்த CSC என்ற அறிவியல் மற்றும் சுற்றுச்சூழல் மையம் சமீபத்தில் வெளியிட்ட ஒரு ஆய்வின்படி கடலூரில் சுவாசிக்கும் காற்றில் விஷத்தன்மை வாய்ந்த பென்சின் கலந்திருப்பது தெரிய வந்திருக்கு. வேலை கிடைக்கும், கிராம வளர்ச்சி அடையுன்ற கனவுகளோட தங்களோட நிலங்களை தொழிற்சாலைகளுக்கு கடலூர் மக்கள் கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு சொந்த ஊர்லயே தங்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அவங்களோட வீட்டுக்கு உறவினர்கள் கூட வர தயங்குறாங்க என்பதுதான் கடலூர் பற்றிய நிறைய கேள்வியை நமக்கு ஏற்படுத்துது. எனக்கு கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆகுது. 12 வருஷம் ஆகி நான் இங்கே 3 வழி இட்டாந்து விட்டாங்க. நான் ஒரே நாத்தமாக நாரும். என்னன்னு எங்கள் வீட்டுக்காரெலாம் கேட்டாக்கா, இது பக்கத்தில் கம்பெனி இருக்குது, அதனால் அழுகி போன காய்கறி வாசனை வரும், ஒரே ஒரு நேபால்ஸ் வாசனை வரும், ஒரு நம்ம ஃப்ரிட்ஜ்லேருந்து வச்சிருந்து கொஞ்சம் நாள் மீனுலாம் வச்சிருந்து எப்படி இருக்கும் அந்த மாரி வாடை வரும். அதுலேருந்து 3 வழி என்னை விட்டுட்டு போனாங்களா தான். அதுலேருந்து வரவே இல்லை எங்கள் வீட்டிலேருந்து யாருமே. ஏதாவது விசேஷம் வச்சா மண்டபத்தோடு வருவாங்க, வீட்டுக்கு யாருமே வரமாட்டாங்க. கேட்டால் ஏன் வரமாட்டீங்க அப்படின்னு கேட்டாக்கா, நாருது, எங்களால் இருக்க முடியல, தலைவலி வருது, உடனே வாமிட்டு வருது, அதனால் நீ என் மேலே கோச்சிக்காதம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுக்கடுக்கா கடலூர் மக்கள் நம்ம முன்னாடி வச்ச பிரச்சனைகளோட தொழிற்சாலை நிர்வாகங்களை நாம அணுகினோம். அரசாங்க விதிக்கு உட்பட்டு தான் ஆலைகளை நடத்துறதாகவும் கடலூர்ல இருக்கிற பிரச்சனைகள் குறித்து அரசு மட்டுமே பதில் சொல்ல முடியும்னு அவங்க திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. அடுத்ததா தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலகத்தை நாம அணுகினோம். கடலூர் சிப்காட் பகுதிகளில் இருந்த நிறைய கிராம மக்கள்கிட்ட நம்ம பேசணும். மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எடுத்த முயற்சிகள் என்னென்ன அப்படின்றது சம்பந்தமா கேட்கறதுக்காக கடலூர்ல இருக்கிற மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினோட அலுவலகத்துக்கு வந்திருந்தோம். ஆனா அந்த அதிகாரிகள் இங்க யாரும் இல்லை, எல்லாருமே வெளியூர்ல இருக்காங்க அப்படின்ற தகவலை சொன்னாங்க. தொடர்ந்து நம்ம முயற்சி செய்யலாம். கடலூர் மாவட்ட நிர்வாகத்தை சேர்ந்த ஒரு மூத்த அதிகாரியை நாம சந்திச்சோம். சிப்காட் தொழிற்சாலைகள்னால கடலூருடைய நீர்நிலைகள் மாசுபட்டிருப்பதை அவர் உறுதிப்படுத்தினார். மேலும் சுற்றுச்சூழல் பாதிப்பால் கடலூர் மக்களுக்கு புற்றுநோய் ஏற்படும் அபாயம் குறித்த ஆய்வறிக்கை தயார் செய்யப்படும்னு அவர் சொன்னார். 5 நெய் நிலங்கள்ல குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல்னு 4 வகையான நிலங்கள் கடலூர் மாவட்டத்துல இருந்ததற்கான சாட்சிகள் சங்க இலக்கியத்துல நிறையவே இருக்கு. ஆனா இங்க இருக்கிற எல்லா நிலமுமே பாலை நிலமா மாறிட்டு வருதுங்கிறது தான் இங்க இருக்கிற மக்களோட கவலை. அரசியல் சாசனத்தின் 21வது சட்டப்பிரிவு வாழ்வதற்கான உரிமையை பத்தி பேசுது. சுத்தமான நீரும் காத்தும் தங்களோட அடிப்படை உரிமை என்பதை நிலைநாட்டுறதுக்கு தான் கடலூர் மக்கள் இன்னைக்கும் போராடிட்டு இருக்காங்க. நம்மளோட சந்ததிக்காக நாம ஏதேதோ கனவுகளை கண்டுட்டு இருக்கோம். ஆனா கடலூர் மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட சந்ததிக்கு நல்ல காத்தும் சுத்தமான நிலத்தடி நீரையும் விட்டுட்டு போகணுன்றதுதான் அவங்களோட ஆசையா இருக்கு. கடலூர்ல நிறைய கிராமங்களுக்கு நம்ம பயணம் பண்ணோம். இங்க இருக்கிற மக்கள் கிட்டயும் பேசணும். இங்க இருக்கிற மக்கள் தமிழகத்தோட தொழில் வளர்ச்சிக்காக அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையவே தியாகம் பண்ணியிருக்காங்க. சுற்றுச்சூழல்ல மாசடைந்த காற்று, மாசடைந்த நீர் அப்படின்னு அவங்களுடைய அனுதின வாழ்க்கையே ஒரு போராட்டமா மாறி இருக்கு. கடலூர் வாசிகள் மாதிரி தான் நிறைய மக்கள் தொழில் வளர்ச்சிக்காக அவங்களோட அடிப்படை தேவைகளை இழந்துகிட்டு இருக்கிறாங்க. ஒன்றை இழந்தாதான் இன்னொன்று பெற முடியும் அப்படின்னு இருந்தா கூட எதை பெறுவதற்காக நாம் எதை இழக்கிறோம் அப்படின்றது தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அந்த கேள்விக்கான பதில் கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன்.